தமிழக வெற்றி கழகத்தில் தற்பொழுது தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் இருந்து சேரக்கூடிய நிகழ்வானது இன்று நடைபெறும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அஇஅதிமுகவின் ஐடி பிரிவு இணை செயலாளராக பணியாற்றி வரக்கூடிய சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் தாவேகாவில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முன்னிலையில் இணைவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அவர் பாஜகவில் பதவி வகித்த வந்த நிலையில் பாஜகவில் இருந்து ஏற்பட்ட கருத்து முரண்களால் அவர் அதிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தார். அஇஅதிமுகவில் தொடர்ந்து திமுக அரசையும் விமர்சித்து பதிவிட்டு வரக்கூடிய அவர் திடீரென தற்பொழுது தாவேகாவில் இணையக்கூடிய அந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று மதியத்திற்கு பின்பு அந்த இணைப்பு நிகழ்வானது நடைபெறும் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் பார்த்தோம்னால் காளியம்மாள் அவர்கள் சீமான் அவர்களுடன் இணைந்து பணியாற்றி வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சீமான் அவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து பார்த்தோமேனால் இணைந்து செயல்படாமல் ஒதுங்கி இருந்து வருகிறார். இதனால் அவரும் தாவேகாவில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனா அதே போன்று சி.டி. நிர்மல்குமார் வரிசையில் காளியம்மாள் அவர்களும் பார்த்தோமேனால் தாவேகாவில் இணைவதாக செய்திகளானது வெளியாகி இருக்கிறது. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி துவங்கியதற்கு பின்பு இன்னும் மாற்று கட்சியினரை சேர்க்காத நிகழ்வானது இருந்து வந்த நிலையில் ஓராண்டு கொண்டாட்டமானது அடுத்து வரக்கூடிய நாளை மறுதினம் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடிய முக்கிய நபர்களை தாவேகாவில் இணைத்து அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சி.டி. நிர்மல்குமார் அவர்களுக்கும் தாவேகாவில் முக்கிய பொறுப்பானது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பார்த்தோம்னால் தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் தொடர்பான பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. இதற்காக செய்தி தொடர்பாளராக பேசி வரக்கூடியவர்கள் தற்பொழுது பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றனர். அதே போன்று அஇஅதிமுகவிலிருந்து சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளும் இன்று இணைய இருப்பது குறிப்பிடத்தக்கது.